ஓகே சார். விஜயகாந்த், கமலஹாசன் சொல்லுங்க சார். அரசியலில் வென்றதும் வளர்ந்ததும் வீழ்ந்ததும். விஜயகாந்த் ஒரு மக்கள் திலகம் எம்ஜிஆரை போல வள்ளல் குணம் கொண்டவர். கருப்புத்தான் எனக்கு பிடித்த கலர் என்று ஒரு கவிஞன் கவிதை எழுதுவதற்கு கருவாக இருந்தவர். கடல் கடந்த நாடுகளில் வாழுகிற ஈழத்து சொந்தங்கள் மீது பரிவு கொண்டவர். மேதகு பிரபாகரனை நினைவூட்டுகிற வகையில் கேப்டன் பிரபாகரன் என்று படம் நடித்தவர். ஒரு சமூக பிரஜை உள்ளவர், ஒரு வெள்ளந்தியான மனிதர், தமிழ்நாட்டு மக்களினுடைய விளிம்பி நிலை மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றவர். இன்னும் சொல்ல போனால் ஒரு மாற்று அரசியல் தமிழ்நாட்டிற்கு தேவை என்றால் அந்த தேவையை இட்டு நிரப்ப வந்த தலைவன் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் தலைவர் விஜயகாந்த் என்று மக்கள் நம்பினார்கள். அவர் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்கிற சிகரத்தை தொட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் பெற முடியாத உயரத்தை அப்போது அவர் பெற்றார். அவர் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை பெற்றதற்கு பிறகு எந்த கட்சியால் அந்த இடத்திற்கு வந்தாரோ அந்த கட்சிக்கும் அவருக்கும் பகைமை பூண்டதற்கு பிறகு அதற்கு பிறகு மக்கள் நல கூட்டணியில் அவரை முதலமைச்சராக முன்னிறுத்தியதற்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் அவரையும் அந்த மக்கள் நல கூட்டணியையும் நிராகரித்தார்கள். ஆகவே மக்கள் திலகம் எம்ஜிஆரை போல வரவேண்டியவர் அந்த இடத்திற்கு அவர் வர முடியவில்லை. அதற்கு பிறகு அவர் நோயுற்று, அதற்கு பிறகு அவர் படுக்கையிலேயே கொஞ்சம் நாள் காலம் தள்ளி எல்லோரையும் தவிக்க விட்டுவிட்டு மறைந்து போனார். ஆனாலும் விஜயகாந்த் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர். ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் என்கிற உயரத்திற்கு வந்தவர். ஒரு அற்புதமான கலைஞர், புரட்சி கலைஞர் என்று கலைஞரே அவரை போற்றினார். அவருடைய திருமணத்தை தலைவர் கலைஞர் தான் நடத்தி வைத்தார். கடல் கடந்த ஈழத்தமிழர்கள் மீது அவர் காட்டிய பரிவும் அவர் வாரி வழங்கிய வள்ளல் குணமும் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் மறக்க மாட்டார்கள். கமலஹாசன் ஏன் சார் வெற்றி பெற முடியல? அரசியலில் இருக்கிறாரு. கமலஹாசன் அவர் மையத்தில் தான் நிற்கிறார். அவர் ஒரு உலகத்தின் மிகப்பெரிய கலைஞர்களில் சிவாஜியை போல் அவர் ஒருவர். என்னுடைய தமிழ் படத்திற்கு ஒரு உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் அந்த உலக அங்கீகாரத்தை வாங்கி தருகிற தகுதி கமலஹாசனுக்கு உண்டு என்று நம்புகிறவன் நான். அவர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இருக்க கூடாது. கமலஹாசன் செய்த இமாலய தவறு ஒரு கட்சி தொடங்கியது. தொடங்கியதற்கு பிறகு அந்த கட்சியை நடத்துவதற்கு அவரால் முடியவில்லை. அவர் இன்னும் சினிமா உலகத்தை விட்டு விலக முடியாத இடத்தில் தான் அவர் இன்னும் இருக்கிறார். எந்த திமுக தமிழ்நாட்டினுடைய பிரதான கட்சி அதை எதிர்த்து ஒரு மாற்று அரசியல் நடத்துவதற்கு முன்வந்து வந்த கமலஹாசன் கட்சி தொடங்கி ஒரு கூட்டம் மதுரையிலே நடத்தியதற்கு பிறகு அவருடைய கட்சியை நம்பி போனவர்கள் எல்லாம் அலை அலையாக அணி அணியாக வெளியேறிவிட்டார்கள். அடையாறு ஸ்டூடெண்ட்ஸ் ஜெராக்ஸ் முதலாளி, நல்ல லட்சிய வேங்கை தம்பி சௌரிராஜன், தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த பேச்சாளர்களில் ஒருவரான பாரதி கிருஷ்ணகுமார், பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், இவர்களெல்லாம் இவர் ஏதோ ஒரு பெரிய கட்சியை நடத்தப் போகிறார் என்று நம்பி போனார்கள். அவர்கள் விட்டு விலகிவிட்டார்கள். அவர் யார் விலகியதை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை. இந்த குணம் கமலஹாசனை தவிர இன்னொருவருக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு எந்த திமுகவை எதிர்த்து ஒரு மாற்று அரசியலுக்கு முகம் தருவதற்கு மக்கள் நீதி மையத்தை தொடங்கினாரோ அதே மக்கள் நீதி மையத்திற்கு வருகிற நாடாளுமன்ற மேலவை தேர்தலில் ஒரு இடம் தரலாம் என்று அறிவாலயத்தில் போய் அண்ணன் ஸ்டாலின் பக்கத்தில் நின்று ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டு வந்த அன்றைக்கே அந்த கட்சியினுடைய தலையெழுத்து முடிந்து விட்டது.